அஸ்ஸலாமு அலைக்கும். நான்வெஜ் இல்லாத ஃப்ரைடே சமையலா? இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள்? ஸோ கண்டிப்பாக இந்த ஒன் பாட் ஹைதராபாதி ஸ்டைல் நிஜாமி சிக்கன் கறி ஒரு நாளைக்காவது ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனால் செய்கிறதுக்கு முன்னாடி சில ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவல், பாதாம், முந்திரி எல்லாம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே அரை கப் பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து ஊற வச்சுட்டு ஒரு பெரிய ஆனியன் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த ஆனியன் எல்லாமே மைக்ரோவேவில் ஃப்ரை பண்ணேன். ஜஸ்ட் 4 நிமிஷத்துலேயே டக்குன்னு பண்ணிடலாம். உங்ககிட்ட மைக்ரோவேவ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட வீடியோ லிங்க் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸில் தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மிளகுத்தூள், தயிர், குங்குமப்பூ ஊற வச்சிருந்த பால், ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் எண்ணெய், பாதாம் பேஸ்ட்டு, அரை லெமனுடைய ஜூஸ், கொஞ்சம் மல்லி புதினா இலைகள், ரொம்ப ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் ஆனியன்ஸ், இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. டைம் இருந்ததுன்னா 2 மணி நேரம் வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. அடுத்து அந்த கடாயை அப்படியே எடுத்து ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்க வேண்டியது தான் வேலை. தேவைப்பட்டதுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி தேவைப்படாது. சிக்கனே நல்லா தண்ணி விட்டுரும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இடையில கொஞ்சம் கிளறி மட்டும் விடுங்க, அவ்வளோதான். சிக்கன் பீசஸ் நல்லா குக் ஆன உடனே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஒன் பாட் ஹைதராபாதி ஸ்டைல் நிஜாமி சிக்கன் கறி டக்குன்னு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பை.